நம்மளுடைய 7 up chill out performance round பார்த்துக்கிட்டு இருக்கோம். டெஃபினெட்லி அடுத்தபடியாக வர போறவங்க chilled outனா இவங்க தாங்க அப்படின்ற அளவுக்கு பேர் வாங்கியிருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் சரவடி சரண். எல்லாரையும் ஒன்னா சேர்க்க போயமேடு பஸ்டாண்டு அந்த மாதிரி இருக்கு மச்சி அஞ்சுக்கார ஸ்டைவாக்கு. எல்லாரையும் ஒன்னா சேர்க்க போயமேடு பஸ்டாண்டு அந்த மாதிரி இருக்கு மச்சி அஞ்சுக்கார ஸ்டைவாக்கு. பப்பா பப்பா ரப்பா பப்பா பப்பா ஏ பப்பா பப்பா ரப்பா பப்பா 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 ரப்பா பப்பா ரப்பா பப்பா பப்பா அப்பா பப்பா ரப்பா பப்பா பப்பா. சரணோடைய பாடலுக்கு ரோபோசங்கர் அவர்களை ஃபர்ஸ்ட் கேட்க போறோம். ஒரு ஃபுல் எனர்ஜி சாங் எப்படி இருந்தது இந்த பெர்ஃபார்மன்ஸ்? செம்ம சூப்பர் பிரதர். ஒரு காலத்தில் வந்து கானா சாங்லாம் பார்த்தா வந்து நார்த் மெட்ராஸில் தான் பாடுவாங்க, அப்படிலாம் வந்து ஒரு மாதிரி யாருமே அதை கண்டுக்க மாட்டாங்க. பட் அதை தாண்டி இப்போ இன்றைக்கி தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத கானாவாக வந்து அதை மெருகேற்றிட்டாங்க எல்லாருமே. அதில் கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய பங்கு. அது கரெக்டாக எந்த இடத்துல மியூசிக்கை ஸ்டாப் பண்ணணுமோ அங்கே ஸ்டாப் பண்ணி அந்த மெயின் பஞ்ச் அடிக்கும் போது அடிக்கிறது, அதான் கானாவுடைய ஸ்பெஷல். இன்னைக்கு சூப்பராக பண்ணிட்டீங்க. சூப்பர் பிரதர், தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். சுபாக்கா, எங்களுடைய சரவடி சரணை பற்றி ஒரு சில வார்த்தைகள் ப்ளீஸ். நீங்கள் வந்து மனசு, உங்களோட சோல் எல்லாம் வந்து நீங்கள் அந்த பாட்டுக்காக நீங்கள் அப்படியே அர்ப்பணம் செஞ்சுருக்கேன். ரொம்ப பிரமாதமாக இருந்தது. நீங்கள் நல்லா இருக்கணும். சூப்பர் சரவடி தான். Thank you so much. Please, your comments, please. சரணோட பாட்டு மட்டும் தான் நான் ஹெட்ஃபோன் வச்சு கேட்டேன் நான். ஏன்னா அந்த லிரிக்ஸ் எப்போதுமே அவன் புதுசு புதுசாக கொண்டு வருவான். அது அடுத்து இது என்ன சொல்ல வரான், இது என்ன சொல்ல வரான், சென்னையில் என்ன சொல்ல வரான், கையில் வேலை பண்ணானா கையில் காசு. ஸோ சம்திங் நியூ, யூனோ, கான்ஸ்டண்ட்டாக வந்து ஏதோ ஒரு புதுசாக எத்தனை வாரமாக பண்ணிட்டு இருக்கான் சரண். 18 வாரம் வந்து 18 புது பாட்டை எழுதியிருக்கான் இங்கே. புது பாட்டு எழுதி எதையோ ஒரு டாபிக்ல எழுதி செம்மையா பண்ணிட்டு இருக்கானே. செம்மடா. ரோபோ அண்ணா பத்தி ஒரு 2 வார்த்தை சூப்பரா அவருக்காக. 5 6 7 8 கைய ஒட்டாண்டம்மாளி இந்த கூட்டத்தில எல்லாருமே நம்மாளி. அதுகிறதோம்பா கைய ஒட்டாண்டம்மாளி நம்ம ரோபசங்கர் அண்ணன் தானே நம்மாளி. மஜாவா சரிகமப்பா நிகழ்ச்சியில தான் வந்தாரு. ஊருக்கெல்லாம் மஜாவாக மிமிக்கிறிய தந்தாரு. மஜாவா சரிகமப்பா நிகழ்ச்சியில வந்தாரு. மிமிக்கிறிய உலகத்துக்கு புதுசாக தந்தாரு. தலைகணம் இல்லாத தமிழ்நாட்டின் சிகரமா சாதனை செய்து விட்டு வளர்ந்துட்டாரு உயரமா. தலைகணம் இல்லாத தமிழ்நாட்டின் சிகரமா மிமிக்கிரி செய்து விட்டு வளர்ந்தாரு உயரமாய். சுனாமில போடுவாரு சும்மிங்கி, சுனாமில போடுவாரு சும்மிங்கி. கொஞ்சம் வெயிட் பண்ணு கண்ணி ராசி கம்மிங்கி. அதுகிறதோம்பா கைய ஒட்டாண்டம்மாளி இந்த கூட்டத்தில் எல்லாருமே நம்மாளி. அதுகிறதோம்பா கைய ஒட்டாண்டம்மாளி நம்ம ரோபசங்கர் அண்ணன் தானே நம்மாளி. வந்து நான் முதல்ல சொல்லிடுறேன், எத்தனை பிறவி எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்லம் ஓடி வருவேன், என்னை அப்படியே ஃபாலோ பண்ணிக்க. ரொம்ப சிம்பிள் டான்ஸ் தான். எத்தனை பிறவி எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், ஏன் செல்லம் ஓடி வருவேன். ஓகேவா? எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கிடைச்சா வாழ்க்கையே கித்து. ஓகேவா? ஹாலிவுட்ல இருந்து ஒரு திரைப்படம் இந்தியாவுக்கு வருது. அந்த திரைப்படத்தை வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரும்போது அதுக்கு தமிழை டப் பண்ணணும் அப்படின்னு ஒரு கட்டாயம். அதுக்கு வரும்போது அந்த லீடிங் ஸ்டார்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அதுல தொலைக்காட்சியில இருந்து வந்து இன்னைக்கு திரையுலகத்துல ஒரு பெரிய பேர் வாங்கின ரோபோ சங்கர் ஒரு முக்கியமான கேரக்டருக்கு டப் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த மிகப்பெரிய மாற்றம் உங்களை எவ்வளவு சந்தோஷப்படுத்துது? இது எப்படி வந்தது இந்த வாய்ப்பு?
இல்லை அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த டிஸ்னி வேர்ல்டு அவங்களுக்கு அந்த ஃபேமிலிக்கு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா எனக்கு முதல்ல அவங்க கூப்பிடும்போது எனக்கு வந்து லயன் கிங் இது 25 வருஷத்துக்கு முன்னாடி வருது, இதுக்கு பெரிய ஃபாலோஅப் இருக்குது, அரவிந்த் சாமி சார் பேசியிருக்காரு, இதுக்கு இவ்வளோ பெரிய பூமில் இருக்கும்னு எனக்கு தெரியாது. நான் ஏதோ ஒரு கார்ட்டூன் படத்துக்கு பொம்மை படத்துக்கு டப்பிங் பேச கூப்பிட்றாங்கன்ட்டு நான் போயிட்டேன். போனே நான் பேசிக்கிட்டு இருக்கேன், பின்னாடி வந்தார் அரவிந்த் சாமி சார், பார்த்தா பின்னாடி சித்தார்த் வராரு. அதுக்கப்புறம் தான் அந்த ஹிஸ்ட்ரி சொல்கிறாங்க. வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஜிம்பா கேரக்டர், அதுலேயும் மெயினாக வந்து அந்த பூம்பா டிமோன் தான் வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷனான கேரக்டர். அப்போ தான் எனக்கு இவ்வளோ பெரிய படமாக நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ அதுக்கு வந்து டிஸ்னி அந்த ஃபேமிலிக்கு ஒரு பெரிய நன்றி. எனக்கு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ எனக்கு நானும் சரி, அதோட பெரிய சிங்கமுலி அண்ணன் டிமோன், அந்த 2 பேருடைய காம்போ வந்து அவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த இடத்துல சிங்கமுலி அண்ணனுக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கணும். ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது. நின்சிக்கும் ஒரு மிகப்பெரிய கைதட்டல். லயன் கிங்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க நினைக்கும்போது, எங்களுடைய ஜூரியில் இருக்காங்கன்னு தெரியும்போது, கங்க்ராச்சுலேஷன் நின்சி, we're so proud of you. Thank you for being a part of us. தொலைக்காட்சியில் இருக்கிறவங்கலாம் அடுத்தது என்ன அப்படின்னு தொலைநோக்கு பார்வையில் பார்க்கும்போது ரொம்ப மங்களா தான் தெரியும். ஆனா அந்த மங்களா இருக்கிற இடத்த வரைக்கும் தாண்டி போய் இதுக்கப்புறம் தாண்டா என்னுடைய சூரியன் அப்படின்னு நீங்க பாத்தீங்க, அதுதான் ரோபோ சங்கர். ரோபோ சங்கர் அவர்களுக்காக இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு தடவை எழுந்து நின்று ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல். டெலிவிஷன்ல இருக்கிற ஒரு ஸ்டார், இன்னைக்கு தமிழ் சினிமா தவிர்க்க முடியாத ஒரு நடிகராக, நம்ம எல்லாருக்கும் பிடித்த ஒரு ஆர்டிஸ்டாக, அவங்களுக்காக ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல். truly deserving of a standing ovation. God bless you. இன்னும் நிறைய பரிசுகள், நிறைய விருதுகள், நிறைய ரெகக்னிஷன் உங்க பக்கம் வந்துகிட்டே இருக்கணும். எப்பவுமே சரிகமபா அண்ட் ஜீ தமிழோடைய ஒரே ஒரு மோட்டோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாமானியர்களை சாதனையாளராக மாற்றணும் அப்படின்னு. ஒரு சாமானியர் இன்னைக்கு சாதனையாளராக நின்று இந்த மேடையில வந்து சரிகமபாவை இன்னும் ஸ்பெஷலா வேற ஒரு லெவலுக்கு எடுத்துட்டு போயிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். கடுமையான உழைப்பு மட்டும்தான் நல்ல வெற்றிக்கான ஒரு பதில். திருப்பி இந்த மேடையில நம்ம கத்து கொடுத்த ரோபோ சங்கருக்கு மனமார்ந்த நன்றிகள். நன்றி. தேங்க்யூ அச்சம்மா. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டுக்கு போகும்போது இன்றைக்கி நம்ம என்ன வேலை பண்ணோம், நம்மளுடைய வேலை நிறைவாக இருந்ததா அப்படின்னு நம்ம யோசிப்போம். அப்படி தான் ஒவ்வொரு நாளும் நான் பார்ப்பேன். அது மாதிரி இன்றைக்கு நான் வந்த வேலையை நான் சரியாக செஞ்சு இன்றைக்கி நான் போய் தூங்கும்போது ஒரு மன நிறைவோடு நான் படுப்பேன். அதுக்கு வந்து ஜீ தமிழில் வந்து ஒரு நல்ல வாய்ப்பு அந்த எங்கள் கன்னிராசி டீம் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக தொடர்ந்து நிறைய படங்கள் வருது, தேட்டரில் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு கலைஞனுக்கு வந்து தங்கத்தட்டோ வெள்ளித்தட்டோ தேவையில்லை, உங்களுடைய அன்பான கைத்தட்டல் தான் பெரிய லெவல் கொண்டு வர்றது. ஸோ உங்களை மாதிரி நல்ல ரசிகர்கள் இருக்கும் வரை எங்களை மாதிரி கலைஞர்கள் மேலே ஏறிக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த வாய்ப்பினை கொடுத்த ஜீ தமிழுக்கும், நடுவர்கள், ஆடியன்ஸ், வந்திருக்க ஜீ ஃபேமிலி எல்லாருக்கும், என்டையர் ஃபேமிலி, அவங்க ஃபேமிலி, ஆர்கெஸ்ட்ரா டீம் அண்ட் அச்சுமா, ரொம்ப ரொம்ப மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. ஐ லவ் யூ ஆல். Thank you so much. Thank you. We love you too.